குடியரசு தின விழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் பாம்பன் ரயில் பாலம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தீவிரவாத அச்சுறுத்தல் காரணமாக துப்பாக்கி ஏந்திய போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். பாம்பன் ரயில் பாலத்தில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மெட்டல் டிடெக்டர் கருவிகளுடன் சோதனை நடத்தினர். சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் அல்லது அந்நிய நபர்கள் நடமாட்டம் குறித்து உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே நீதிமன்ற கைதியான ரவுடி வெள்ளைக்காளியை பழிக்கு பழியாக கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட உணவகத்தில் தடயங்கள் சேகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தூய்மை பணி நடைபெற்றது. ரவுடி வெள்ளைக்காளியை ஒரு கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றங்களில் போலீசார் ஆஜர்படுத்திவிட்டு புழல் சிறைக்கு வாகனத்தில் அழைத்து வந்தனர். செல்லும் வழியில் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே சாலையோர உணவகத்தில் போலீசாருடன் வெள்ளைக்காளி சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அங்கு 2 கார்களில் வந்த மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டு வீசினர். மேலும் 2 காவலர்கள் அரிவாளால் தாக்கப்பட்டனர். இதனால் உணவகம் முழுவதும் இரத்த கரை படிந்து பொருட்கள் சிதறி கிடந்தன. சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் தடயங்கள் மற்றும் மாதிரிகளை சேகரித்த நிலையில் உணவகத்தை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பாலியல் தூண்டுதலுக்கு செலுத்தப்படும் மருந்துகள் மற்றும் ஊசிகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பார்வதிபுரம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ஏராளமான மருந்துகள், ஊசிகள் மற்றும் மது பாட்டில்கள் சிதறி கிடந்துள்ளன. கல்லூரி வளாகத்தில் இதனை பயன்படுத்தியது யார்? மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் அவை பெறப்பட்டதா என்பன உள்ளிட்ட கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே 2 சொகுசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து 2 தனியார் சொகுசு பேருந்துகள், ஒன்று திருநெல்வேலிக்கும் மற்றொன்று மதுரைக்கும் சென்று கொண்டிருந்தன. கொட்டாம்பட்டி அருகே பள்ளப்பட்டி 4 வழி சாலையில் தேநீர் அருந்துவதற்காக சொகுசு பேருந்து பயணிகளுடன் நின்று கொண்டிருந்தது. அதன் மீது பின்னால் வந்த மற்றொரு சொகுசு பேருந்து மோதியதில் செங்கல்பட்டைச் சேர்ந்த சுதர்சன், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த கனகரத்தினம், திவ்யா ஆகிய 3 பேர் உயிரிழந்தனர். 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். கேரளாவிலிருந்து சென்னை நோக்கி வந்த ஆம்னி பேருந்து மதுரவாயில் பைபாஸ் சாலையில் டயர் வெடித்து விபத்திற்குள்ளானது. கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து கோயம்பேடு வந்து கொண்டிருந்த தனியார் பயணிகள் பேருந்து திருநீர்மலை அருகே தாம்பரம் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் சென்றபோது திடீரென முன்பக்க டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்புறம் சென்று பேருந்து கவிழ்ந்தது. பேருந்தில் இருந்த 18 பேர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். திண்டுக்கல்லில் பேருந்தில் ஏறி ஓட்டுநரை ஒரு கும்பல் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் இருந்து பழனி செல்லும் தனியார் பேருந்தில் கோவை செல்வதற்காக சிலர் ஏறிய நிலையில் பேருந்து பணிமனைக்கு செல்வதாக ஓட்டுநர் கூறியதால் அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளனர். இதில் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த கும்பலை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் சிங்கம்புணரியைச் சேர்ந்தவர்கள் என்பதும் கோவைக்கு செல்ல பழனி பேருந்தில் ஏறியதும் தெரிய வந்துள்ளது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அதன்படி செவிலிமேடு, ஓரிக்கை, கலக்காட்டூர், புஞ்சை அரசன்தாங்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சாமி தரிசனம் செய்தார். தரிசனம் முடித்து வெளியே வந்த பிரேமலதா விஜயகாந்தை கண்டு கோயிலில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்கள் ஆரவாரம் செய்தனர். இதனையடுத்து தனது வாகனத்திலிருந்து கீழே இறங்கி வந்த அவர் மக்களை பார்த்து கையசைத்துவிட்டு பின்பு புறப்பட்டு சென்றார்.
வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சன்ரைஸ் பாயிண்ட், திருவேணி சங்கமம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மேகமூட்டம் காரணமாக சூரிய உதயத்தை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். பின்னர் கடலில் புனித நீராடியும் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்றும் சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிமூட்டம் மற்றும் இதமான குளிர் காரணமாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. காலை நேரத்திலும் மலைப்பாதைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கூட்டம் அதிகரித்துள்ளதால் தங்கும் விடுதிகளும் நிரம்பியுள்ளன. சென்னையில் ஆன்லைன் செயலி மூலம் பெண் தேடிச் சென்ற இளைஞர் ரவுடி கும்பலின் வலையில் சிக்கி கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்தில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் சைதாப்பேட்டையில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சனிக்கிழமை பிற்பகல் கிரிண்டர் செயலி மூலம் உல்லாசத்திற்காக பெண்களை தேடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஹரிஹரனை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட ஒரு கும்பல் பெண் போல் பேசி அவரை தியாகராய நகரில் உள்ள காலி வீட்டிற்கு வரவழைத்து தாக்கி அவரிடம் இருந்து நகை, 2 செல்போன்கள் மற்றும் பணத்தை பறித்துள்ளனர். மேலும் ஜிபே மற்றும் ஏடிஎம் மூலம் பணம் எடுக்க முயன்றபோது ஹரிஹரன் தவறான பின் எண்ணை வழங்கியதால் அந்த கும்பல் ஆத்திரமடைந்து மீண்டும் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. அவரது அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் அங்கு வந்ததைத் தொடர்ந்து அந்த கும்பல் தப்பி ஓடியதாக தெரிகிறது. இதுகுறித்த புகாரின் பேரில் மாம்பலம் போலீசார் ரவுடி சரவணன், அவரது கூட்டாளிகள் சுதாகர், சரண்ராஜ் மற்றும் 2 சிறுவர்களை கைது செய்தனர். இதில் 2 சிறுவர்கள் கூர்நோக்கு இல்லத்திற்கும் 3 புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். திருச்செந்தூர் கடற்கரையோரம் குடிக்கொண்டுள்ள முருகனை தரிசிக்க காலை 5 மணி முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காலை 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் ஆரம்பித்த நிலையில் திரளான பக்தர்கள் தங்களின் குடும்பத்தினரோடு வந்து கோயிலின் ஆன்மீக சூழலில் துளைத்தனர். கோயிலின் சிறப்பு தரிசன கட்டணமான 100 ரூபாய் வரிசையில் விடுமுறை தினமான இன்று பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. தொடர் விடுமுறை காரணமாக திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் மலைக்கோயில் வளாகம் விழாக்கோலம் பூண்டது. சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். நாளை தைப்பூச திருவிழா கொடியேற்றம் நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஏராளமானோர் அரோகரா கோஷம் முழங்க படிக்கட்டுகள் ஏறி மலைக்கோயிலுக்கு சென்றனர். காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் ரத சப்தமி உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்து சிகப்பு பட்டு உடுத்தி மலர் மாலைகள் மற்றும் திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டன. தொடர்ந்து தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேளதாள வாத்தியங்கள் முழங்க திவ்ய பிரபந்தம் மற்றும் வேத பாராயணம் நடைபெற கோவில் வளாகத்தில் உள்ள ஆழ்வார் பிரகாரத்தில் பெருமாள் உலா வந்தார். மழை காரணமாக
மாடவீதி புறப்பாடு ரத்து செய்யப்பட்ட நிலையில் வாகன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திரளான பக்தர்கள் கருப்புர ஆரத்தி எடுத்து வழிபட்டு சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு தீர்த்தவாரி முடித்து வீதி உலாவிற்கு அழைத்து வந்த தனக்கோட்டிபுரம் கிராம மக்கள் வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து அண்ணாமலையாருக்கு முன்பாக வாசித்தார்கள். கடந்த முறை பயிர் செய்யப்பட்டதில் மொத்த செலவினமாக 49,26,067 ரூபாய் 671 ரூபாயாகும். அதில் செலவு போக மீதமுள்ள இருப்பு தொகையாக 18,68,779 ரூபாய் இறுதி லாபமாக அண்ணாமலையாருக்கு பெறப்பட்ட இருப்பதை தனக்கோட்டிபுரம் கிராமத்தில் அண்ணாமலையாருக்கு சொந்தமாக 42 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இதில் பொதுமக்கள் ஆண்டுதோறும் விவசாயம் செய்து அதில் கிடைக்கும் வரவு செலவு கணக்குகளை அண்ணாமலையாரே நேரில் சென்று ஆய்வு செய்வது ஐதீகமாக நடந்து வருகிறது. இதனையடுத்து நெற்பயிர், தேங்காய், வாழைப்பழம் உள்ளிட்டவைகளை படைத்த மக்கள் அண்ணாமலையாரை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பாக்யா நகரில் மதுரை தென்மண்டல ஐஜி அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் ஊழியரின் வீட்டில் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி மணி உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீட்டில் யாரும் இல்லாததை பயன்படுத்தி மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராவை திருப்பி வைத்து பீரோவை உடைத்து சுமார் 6 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திருப்புவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் காரியப்பட்டி பகுதியில் தனியார் பழச்சாறு நிறுவன கழிவுகள் குடியிருப்பு பகுதியில் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். கழிவுநீர் தொட்டிகளை முறையாக பராமரிக்காமல் ரசாயன கழிவுகள் பொதுவெளியில் கொட்டி வருவதால் நோய் தொற்று ஏற்படுவதாக ஆதங்கம் தெரிவித்துள்ள கிராம மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். தர்மபுரி அருகே சாலை விபத்தில் படுகாயமடைந்த வாலிபர் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் 8 பேருக்கு தானமாக வழங்கப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 18ஆம் தேதி செந்தில்பாடி அருகே மதன்குமார் என்பவர் அடையாள குறியீடுகள் இன்றி அமைக்கப்பட்டிருந்த வேகத்தடையில் மோதி தலையில் பலத்த காயமடைந்தார். இவர் சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்த நிலையில் குடும்பத்தினர் விருப்பத்துடன் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் முதுமலை சிங்காரமுத்துமலை வனப்பகுதியில் புலிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. முதுமலையில் வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் குழுக்களாக பிரிந்து வனப்பகுதிக்குள் சென்று கணக்கெடுப்பில் ஈடுபட்டனர். புலிகளின் கால் தடங்கள், மரக்கீறல்கள் உள்ளிட்ட அடையாளங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்ட கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் புலிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பேருந்து சேவை தொடங்கப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புழுதிக்குளம் கிராமத்தில் இருந்து முதுகுளத்தூர் செல்வதற்கு கடந்த பல ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வந்தனர். இந்நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஏற்பாட்டில் பரமக்குடியில் இருந்து புழுதிக்குளம் KR பட்டணம் வழியாக முதுகுளத்தூருக்கு புதிய வழித்தடத்தில் அரசு பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. பெண்கள் பேருந்துக்கு மாலையிட்டும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். போதும்